கள்ளச்சாராய விவகாரத்தை எழுப்பி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அவை கூடியதும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி அமளியில் ஈடுபட்டனர். நினைப்பதையெல்லாம் பேசுவதற்கு இது பொதுக்கூட்ட மேடை அல்ல என்று எச்சரித்த சபாநாயகர் அப்பாவு சட்டமன்றத்தை இடையூறு இல்லாமல் சுமூகமாக நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதி அளிப்பதாக சபாநாயகர் கூறியதை ஏற்க மறுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனையடுத்து அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் நுழைவு வாயிலில் நின்று கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி முழக்கம் எழுப்பினர். ஒரு கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு பொருள் குறித்து கவனஈர்ப்பு தீர்மானமோ எதையாவது தீர்மானம் கொண்டு வந்து அது எல்லோரும் பேசி அதற்கு முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பதில் சொன்னிய பிறகு அந்த பொருள் குறித்து அந்த கூட்டத்தொடர் முழுதும் பேசுவதற்கும் அனுமதி இல்லை. அதை எடுத்துக்கொள்வதும் சபை மரபல்ல. அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது முன்னாள் முதல்வராக 4 ஆண்டு காலம் பணியாற்றிய மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களோடு இருக்கின்ற பல மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட அங்கே இருக்கின்றார்கள். எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மனவேதனையோடு அவர்கள் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை இந்த நம்முடைய மாமன்றம் சட்டமன்றம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானது. நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களெல்லாம் எழும்பி பேசுவதில்லை. அதற்கு விதிகள் இருக்கின்றது. அந்த விதிப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் வேண்டும் என்று கேட்டால் அதை எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் இதில் பேச வேண்டும் என்று எழுதி தந்தால் அது டிஸ்கஷனுக்கு உட்பட்டு விதியை தளர்த்தி அதன் பின்புதான் ஒத்திவைப்பு தீர்மானமே பேச முடியும்.